ஹாய். ஸோ எனக்கு ஒரு டவுட்டுங்க. அதாவது இந்த வைல்டு கார்ட்ஸ் வந்து ஒரு 4 வாரம் இருக்குமா? இந்த 4 வாரத்துல 4 படத்தோட ப்ரமோஷன், ஒரு வெப் சீரிஸ் ப்ரமோஷன், இத்தன ஸ்பான்சர். இப்பதான் பிக் பாஸ் 9 என்னமோ வெளியில தெரிஞ்சு கடகடகடன்னு என்னமோ வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. போன சீசன்ல இல்ல அதுக்கு முந்தின சீசன்ல கூட இவ்ளோ கம்மி பீரியட்ல இத்தன படம் ப்ரமோஷனுக்கு வந்தாங்களான்னே எனக்கு சரியா ஞாபகமே இல்ல. ஏன்னா இப்பதான் வந்து கவின் அவர் வந்து மாஸ்க்கு வந்தாங்க. பூர்ணிமா வந்து எல்லோ படத்துக்கு வந்தாங்க. இப்போ இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து அவங்களோட படம் இது ரிவால்வர் ரீட்டாக்காக வராங்க. இதுக்கு முன்னாடியும் ஒரு படத்துக்கு வந்தாங்க. வெப் சீரிஸ் வந்து அந்த பாஸ்கெட் பால் நடு சென்டர் படத்தோட இதுக்கு ப்ரமோஷனுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறமா ரியோ ராஜ் அவர் வந்து அவரோட ஆண் பாவம் படத்துக்கு வந்தாரு. ஸோ ஒரே என்னடா இது ஒரே ப்ரமோஷனா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கீர்த்தி சுரேஷ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. இன்னைக்கு வந்து மெயினா இருக்கிறது வந்து ஸ்கூல் டாஸ்க். ஆனா அதை வந்து பெருசா வீடியோவா எடுத்து ப்ரோமோஸா எடுத்து போடணும்னு அவங்களுக்கு நினைக்கவே தோணவே இல்லை போல இருக்கு. ஏன்னா 2வது ப்ரோமோ வந்து காலையில நடந்து ஒரு சாதா கான்வர்சேஷன் பார்வதிக்கும் கமருதீனுக்கும். கமருதீன் நேத்துல இருந்து வந்துட்டு டபுள் கேம் ஆடின்னு இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு ஆடிட்டு இருக்காரு. அதனால அவங்க அரோரா கிட்ட போய் பார்வதி பத்தி சொல்றதும், பார்வதி கிட்ட வந்துட்டு அரோரா பத்தி சொல்றது ஒண்ணு. அது ஒருமா வந்து இவருக்கு யார் மேலாம் என்ன கடுப்பு இருக்கோ அவங்க கிட்ட போய் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ திவ்யா மேல கடுப்பு இருந்ததுன்னா அதை வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இல்லைன்னா சாண்ட்ரா பிரஜன் கிட்ட சொன்னாரு. என்னமோ ஆடிட்டு இருக்காரு அவரு. என்ன பண்றாருன்னே புரியவே இல்லை. இந்த ஒரு இது கன்ஃபியூஷன், இந்த ஒரு இதை வந்து ஒரு ப்ரோமோவா தூக்கி போட்டு இவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க, இல்ல இவங்க 2 பேருக்கும் வந்து செட் ஆகலன்றது ஒரு வீடியோவா போடணுமா அப்படின்றது எனக்கே புரியல. அவ்வளோ உங்ககிட்ட கண்டென்ட் இல்லாமையா இருக்குது. காலையில இருந்து இவங்க வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க பார்வதி. இந்த மாதிரி நான் வந்து கம்ருதீனை வந்து கடுப்பேத்துறதுக்காக தான் வந்து அமித் தோல்ல வந்து சாஞ்சி அவனை வந்து எரிச்சலாக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கம்ருதீன் பிடிச்சிக்கிட்டு அவர் ஒரு இது கத்திக்கிட்டு இருந்தாரு. இது வினோத் கிட்ட இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அமித் தோல்ல சாஞ்சது வந்து அவன் பார்த்தான், அவனுக்கு கடுப்பாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. உடனே இங்க கம்ருதீன் இதை சொல்றது, கம்ருதீனுக்காக நீ என்ன பண்ணிட்டியா அப்படின்னு அமித்துக்கு பயங்கரமா அஃபெண்ட் ஆகி அவர் வந்து கேட்கிறாரு, என்ன நீ யூஸ் பண்ணாத, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து கடுப்பேற்றத்துக்கு எரிச்சல் ஆகிறதுக்குலாம் என்ன யூஸ் பண்ணாது. ஐயோ சத்தியமா நான் அதை பண்ணலன்னாங்க. இப்பதானே நீ வினோத் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இல்ல நான் அப்படி இல்லை, அவர் கேட்டாரு, என்னமோ வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. இவங்க கதை கேமு எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரே வந்து இப்போ கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இது நம்ம கானா வினோத் பாட எல்லா பெண்களும் ஆடன்ற மாதிரி சபரி அங்க உட்காந்துன்னு எல்லாருக்கும் பேய் வந்த மாதிரி வந்து அடிச்சுக்கிட்டு எல்லாம் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட வந்து பார்வதி அரோராவும் சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த நிமிஷம் கமருதீன்ற ஒரு கேரக்டர் காமிச்சோன்னே அவர் 2 பேருக்கும் நல்ல கமருதீன் இருக்காரு. இவருக்கு என்னப்பா இங்க வந்து அடிச்ச லாட்ரி, இவ்வளோ வந்து அவருக்காக இவங்க எல்லாரும் வந்து போட்டி போடுற மாதிரியும் இவருக்காக எல்லாரும் நிக்கிற மாதிரியும் ஒன்றும் புரியலையே. என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னமோ அது போய்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து ஸ்கூல் டாஸ்க் பத்தி நம்ம பேசுவோம். ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பார்த்தா நான் வந்து பர்சனலா சில பேரை வந்து ஸ்டூடெண்ட்ஸா சில பேரை வந்து டீச்சர்ஸா நினைச்சிருந்தேன். பட் அதெல்லாம் மாறாதான் இங்க நடந்திருக்கு. பார்வதிக்கு ஆப்வியஸ்லி டீச்சர் கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அவங்க வார்டன் கொடுத்துட்டாங்க. அவங்க வார்டன் அண்ட் அசிஸ்டன்ட் வார்டன் வந்து எஃப்ஜேன். ஆக்சுவலா இந்த ரோல் வந்து சிவகுமாருக்கு கிடைச்சது போன வாட்டி. அவர் வந்து வாட்ச்மேன் அண்ட் நைட் ஆனா வார்டன் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பெட்ரூம்ல வந்து ஒரு பெட்ரூம் வந்து பெண்கள் பெட்ரூம், ஒரு ஒன்று வந்து ஆண்கள் ஹாஸ்டல், பெண்கள் ஹாஸ்டல் அந்த மாதிரி மாத்திடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ரெசிடென்ஷியல் அப்படின்னு சொல்றதுனால இது 24 hours ஒரு டாஸ்காக தான் இருக்கும். அது லாஸ்ட் டைமும் அப்படிதான் நடந்துச்சு. போன வாட்டி வந்து டீச்சர்ஸ் தான் சமைக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருந்துச்சு. அப்போ அங்க வந்து ஒருத்தவங்க பிரின்சிபலா இருந்தாங்க, வைஸ் பிரின்சிபலா இருந்தாங்க. அவங்க வந்து பெருசா ஹெல்ப் பண்ணவே இல்லை. இப்போ அருண் வர்ஷினிலாம் போன சீசன்ல ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஜாக்லின் அதுக்கப்புறம் வந்துட்டு வேற டீச்சர்ஸா இருந்தவங்களாம் தான் வந்து அந்த வேலையை பண்ணாங்க. அவங்களுக்கு அதுவே முடியல, எங்களால எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லி. அப்படி பார்த்தா இந்த வாட்டி டீச்சர்ஸ் வந்து அமித் பார்கவ், கனி, அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேர் தான் டீச்சரா தெரியுறாங்க. வேற யாருமே டீச்சரா இல்லை, மற்றவங்க எல்லாருமே ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க தான் எல்லாத்தையுமே சமைக்க போறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதை விட்டாங்கன்னா வார்டன்ஸ் இருக்காங்க, அவங்க சமைப்பாங்களான்னு தெரியல. அதை விட பிரசன்ட் இருக்கிறது பிரின்சிபலா. பிரின்சிபல் வந்து பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு சாது சாது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. இப்போ வரைக்கும் இவங்களை ஒரு என்ன சொல்றது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி உள்ள தள்ளினாங்க, எல்லாரும் உள்ள போங்கன்னு. இப்போ வரைக்கும் பூட்டி வச்சுட்டு அங்க வந்து நடந்துட்டு இருக்கு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல் டாஸ்க்குக்கான எல்லா வேலைகளும் முனைப்பா நடந்துட்டு இருக்கு. இவங்களாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து டீச்சரா இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து டீச்சர்ஸா இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் இதுல யாரோ ஒருத்தர். இந்த சாண்ட்ரா வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, நமக்குலாம் பிடிக்காது ஒரு டீச்சரை. எல்லா ஸ்கூல்லையும் நம்ம லைஃப்ல ஒரு டீச்சர் அந்த மாதிரி வந்து கடந்து வந்திருப்போம். எதுக்கு எடுத்தாலும் வந்து நொல்ல நொட்டை சொல்லிக்கிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கடுப்பா ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ரோல் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் சீசன் 7ல மாயாக்க ரோல் வர்ற மாதிரி யாராவது ஒருத்தர் அப்படின்னு நினைச்சு இது எதுவுமே நடக்கல. பட் ஸ்டில் இந்த இதுல வந்து இவங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. கம்ருதீனையும் கானா வினோத்தையும் பார்க்க முடியல. அதுவும் வந்து யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, கம்ருதீன்
கம்ருதீனுக்கு வந்துட்டு இந்த லவ் ட்ரையாங்கிள்காக தான் வந்து ஸ்டூடெண்டா கொடுத்தாங்க. அப்படின்னா பார்வதியும் இல்ல ஸ்டூடெண்டா போடணும். அவங்கள வார்டனை லவ் பண்ண போறாரா அவரு? ஸ்டூடெண்ட்டையும் லவ் பண்ணிட்டு வார்டனையும் லவ் பண்ண போறாரா என்னன்னு தெரியல. அண்ட் இதுல வந்து அரோரா பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க போல இருக்கு. ப்ரோமோலயே அவங்களது தான் வந்திருந்தது. அவங்க அங்கேருந்து வந்து கனி சொல்றாங்க, அதாவது வந்து பொய்யா பேசுறதுக்கு வந்து நீ செத்தே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இவனு ஓ அப்போ நாளையில இருந்து தமிழமா வரமாட்டாங்க ஸ்கூலுக்கு அப்படின்னாங்க. அந்த கவுண்டர்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் எப்படி வந்து எல்லாம் டாஸ்க் எடுத்துட்டு போறாங்க, இது எப்படி போகுதுன்றது தெரியல. எல்லா ஸ்கூல் டாஸ்க்லயுமே ஸ்டார்டிங்ல ரொம்ப போரா எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதுல ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால இன்னைக்கு எதுவும் நீங்க கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. அந்த ஸ்கூல் டாஸ்க்லயுமே ராணவ் வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த ஒரு ராணுவ வச்சு இவங்க ஒரு பிராங்க் பண்ணாங்க. அது மொத்த வீடும் பண்ணுச்சு. அந்த பிராங்க் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க் மேல ஒரு இன்ட்ரெஸ்டே கொண்டு வந்தது. இல்லைன்னா அந்த டாஸ்க்குமே வேஸ்டா தான் பண்ணாங்க. அதுல விஷால் அண்ட் தர்ஷிகா வேற ஒரு லவ் வேற ஃபார்ம் ஆகி அதை வேற வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுல என்ன பண்ணுவாங்க, எப்படி வரப்போகுதுன்றது புரியல. பார்க்கலாம். ஆனா வந்து இந்த சீசனே வந்து ஒரு நல்ல ஒரு ஏதாவது ஒரு கான்செப்டை கொடுத்தா அதை எப்படி கெடுத்து குடிச்சோரா ஆகணும் அப்படின்றத வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு குரூப் இவங்க. ஸோ அதனால இந்த டாஸ்க்கை என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா வீடியோக்கு வந்து மோஸ்டா அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஆக்சுவலா அந்த கமெண்ட்ஸ்லாம் நான் இங்கே வந்து படிச்சு காட்டணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா வந்து ஓகே அதுல வந்து பாலாஜி செல்வி ஹரிதா அப்படின்றவங்க சொன்னாங்க, இந்த இனிஷியல் வச்சிருக்கவன் இந்த வாரமாவது போவான்னு பார்த்தா போக மாட்டானே அப்படின்னு போட்டிருக்காங்க. எஃப்ஜேவோட பேர் வந்து அதிசயமும் என்னமோ ஒன்றுன்னு போட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அவர் நான் உள்ள வந்தோன்னே நான் அதை ரிவீல் பண்ணுவேன், எல்லாரும் இதை தெரிஞ்சுக்குவாங்க, இதுல இருந்து என்ன வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதை பத்தி யாருமே அதை பேசவும் இல்லை, அவரை பத்தி யாருக்குமே வந்து தெரியவும் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு சிந்து ஸ்ரீகுட்டி வந்து ஏதோ ஒரு சேனல்ல வந்து ஒன் சைடா ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் விக்ரம் பிஆர் போல இருக்கு. நம்ம யாரையுமே நம்ம மற்ற சேனலை பத்திலாம் பார்க்க தேவையில்லைங்க. நம்மளுக்கு எந்த சேனல் பிடிச்சிருக்கோ அந்த சேனலுக்கு நம்ம போயிட வேண்டியதான். இவர் நம்ம வந்து ரொம்ப பெரிய இந்த மாதிரி ஒன்ஸ் உள்ள இருந்தவங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கிற பீப்புள் வந்து ரிவ்யூ பண்றது மட்டும் தான் நம்மளால வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். மற்றபடி சாதாரணமா சும்மா இருக்கிறவங்களை வந்து நம்மளால என்ன பெருசா கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் இல்லையா? அவங்களுக்கு அப்படி தோணுது போல, நம்மளுக்கு எப்படி தோணுது, அதனால நம்ம இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு பாக்குறேன். நிறைய பேர் ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜோதி சரவணன்லாம் நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீங்களும் சொல்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் இதெல்லாம் வந்து சொன்னதுக்கு. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜே கேப்டன்ஷிப் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு போஸ்ட் நான் போட்டிருந்தேன். அதில் வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதை நான் கொஸ்டின் கேட்டப்போ அது எப்படி நீங்கள் வந்து ஃபேரா அன்ஃபேரான்லாம் சொல்கிறீங்கன்னு யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அவங்க ஆடி தானே ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தை நான் கேட்குறேன். அது தப்பா ரைட்டான்றதை நீங்க சொல்லுங்க. எதுவும் வந்து திட்டி அசிங்கமா சொல்லணும்ல, நார்மலாவே கேளுங்க. நான் தெரிஞ்சுப்பேன். என்னோட டவுட் இது. எல்லா டாஸ்க்லயுமே இது வரைக்கும் நடந்த எல்லா டாஸ்க்லயுமே எஃப்ஜேவை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்டா அனுப்பாம ஒரு செகண்ட் இல்ல தேர்ட் கண்டஸ்டன்டா அனுப்புறது ஏன் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, முத ஒரு கண்டஸ்டன்ட் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் உங்களுக்கு ரூல்ஸே நல்லா புரிஞ்சிருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் அதை பண்றதை பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம போகும்போது அதுக்கான இதை பண்ணா இந்த தப்பு வரும், இதை பண்ணா இப்படி தப்பு வரும், அதனால நம்ம இப்படி ஒரு அப்ரோச்சை எடுக்கணும்ன்றது மைண்ட்ல ஒரு செட் வரும். ஸோ நம்ம இப்படி பண்ணா அது வந்து இதாகுமா அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை எப்படி நான் இதை சொல்றேன்னா வந்துட்டு நம்ம வைவாலாம் நம்ம அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமோ இல்லை வைவா நடக்கும்போது ஃபர்ஸ்டா மாற்றவங்க எப்பயுமே ரொம்ப பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா வந்து என்ன கேட்பாங்க, எப்படிப்பட்ட பர்சன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம், நம்ம எப்படி சொன்னா எப்படி எப்படி நம்மளை பயமுறுத்துவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாம உள்ள போற அந்த முதல் ரோல் நம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. இவங்க கிட்ட கேட்டு மற்ற ரோல் நம்பர்ஸ்லாம் வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது இதை பத்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் சொதப்புறவங்க தான். பட் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது, இது இப்படிதான், இது இப்படிதான், அதுதான் அப்படிதான் சொல்லி. இப்பதான் கர்டன்ஸே திறக்கிறாங்க, இப்பதான் எல்லாரும் வந்து அதை பார்க்க போறாங்க போல இருக்கு ஸ்கூல் டாஸ்க்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து அதுதான். இப்போ எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்ட் போயிருந்தா, சுபிக்ஷா அண்ட் விக்ரம் போன அந்த டைம்ல அவங்க போயிருந்தா என்ன ஆகியிருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு டவுட். எனக்கு வந்து நான் அந்த எப்படி அவங்க உள்ள போனாங்கிறத மட்டும் நான் பார்க்கல. பிக் பாஸே சொல்லி போனாங்களா இல்ல இவங்களாம் செலக்ட் பண்ணி நான் போறேன்னு சொல்லிட்டு போனாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி வந்து இவங்களே போயிருந்தாலும் சரி, பிக் பாஸ் சொன்னாலும் சரி, ரெண்டுமே வந்து தப்பா எனக்கு ஃபீல். தப்புன்ட்டு இல்ல, ஒரு விதமான ஒரு அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி நான் தப்பா கூட நினைக்கலாம், தெரியல எனக்கு. அவரது வந்து ஃபர்ஸ்ட் அவர் எதுலையுமே போலையேன்ற ஒரு இதுல எனக்கு இது தோணுச்சு. ஏன்னா சுபிக்ஷா பட்ட கஷ்டம் வந்து கம்ருதீனோ பிரஜனோ, சுபிக்ஷாவும் விக்ரம் ரெண்டு பேரும் பட்ட கஷ்டத்தை பிரஜன், கம்ருதீன், எஃப்ஜே மூணு பேருமே அதை ஃபேஸ் பண்ணல. அந்த ஒரு இந்த டாஸ்க் இருக்கும்போது கூட அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்து இப்படி அடிச்சு போய் விழுறது, பேப்பர் கப்ஸை இப்படி வச்சுட்டு அது ஒரு கோபுரம் கட்டுறது, அதுக்கப்புறம் அந்த பாட்டில் எப்படி ஃபிளிப் பண்றது, இதெல்லாம் அப்போ அவங்களுக்கு அதுல எத்தனை இருக்கு, எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது.
ஃபர்ஸ்ட் போறவங்க தான் இந்த இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பாங்க. அடுத்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். இதை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் சொதப்புறவங்க தான் அவங்க தண்டம். எஃப்ஜே ஒரு பயங்கரமான பிளேயர், சூப்பர் பிளேயர். நல்ல ஒரு என்ன சொல்றது ஸ்பீட் இருக்கு, நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, கான்சென்ட்ரேஷன் இருக்கு, டெக்னிக்ஸ் தெரியுது, டாக்டிக்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் இடிக்குது. ஏதாவது டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் போய் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னா மேபி எனக்கு இது போயிடும் போல இருக்கு. எனக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் போறவங்க மேல ஒரு பயங்கரமான மரியாதை இருக்கும். ஏன்னா அவங்க என்னன்னே தெரியாம ஏதுனே புரியாம இத்தனைக்கும் எனக்கு விக்ரம் அவ்வளவா பிடிக்காது அவரோட பிஹேவியரால தான். பட் இந்த ஒரு இடத்துல வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணப்பலாம் அவர் அவ்வளோ ட்ரை பண்ணி அவரால் முடியல. ஏன்னா அப்ப அந்த அந்த ஒரு ஐடியாவே இல்லாம போய் நிக்கிறது தான். அதுக்கப்புறமா இவங்களே இன்வைட் பண்றதா இப்படியே நிறுத்திக்கிட்டே வைக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இப்படி சேர்த்து வச்சா அது நிற்கும், இப்படி நடந்து போனா நிற்கும். இதெல்லாம் இவங்களா வந்து பண்றதுதான். பட் ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்காதுன்றது எனக்கு ஃபீலிங். ஃபர்ஸ்ட் அவர் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் வின் பண்ணும்போது கூட ஒரு நாள் பூரா நின்றுட்டு இருந்தாரு அப்படின்றத சொன்னாங்க. அவரே சொன்னா நான் உட்கார்ந்தா தூங்கிடுவேன், நின்றுட்டு இருக்கிறதா எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஒரு என்னாலலாம் ஒரு நாள் பூராலாம் நிற்க முடியாது. பட் இந்த மாதிரி ரொம்ப அத்லெட்டிக்கா ரொம்ப சுறுசுறுன்னு இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கவங்க எல்லாம் மேபி இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு உட்காரவே முடியாது ஒரு இடத்துல. அவங்க வந்து பறந்துகிட்டே இருப்பாங்க, ஓடினே இருப்பாங்க, தாவிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் எஃப்ஜேவும். அவர் நீங்க உட்காரவே சொன்னாலும் அவரால் உட்கார முடியாது, எழுந்துன்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு. அவர் உட்கார்ந்தா தூங்கிடுவார் அவர் சொன்ன மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அது பெரிய பனிஷ்மெண்டா தெரியவும் இல்லை. ரெண்டாவது வந்து அந்த அன்னைக்கே வந்து இந்த டாஸ்க் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனுஷன் தூங்கவே உட்காரவே இல்லையே. அந்த பார்ல நல்லா அவர் ஒரு இடத்த பார்த்து உட்கார்ந்துக்கிட்டாரு. பட் அதுலயுமே அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான் இருந்தது. பட் இதுல அவரா வின் பண்ணாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இங்க இருந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே யாரை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் தூக்குனதுனால தான் அவரு வின் பண்ணாரு. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே அவரோட வின் வந்து ஃபேர் அன்ஃபேர்ன்றதை விட ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இது ஜஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஓகே, இங்கேயும் வந்துட்டு டாஸ்க் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களை நான் வந்து அப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதோட நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்ட அப்புறமா. ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.